அனைவருக்கும் வணக்கம். 2026 புத்தாண்டு பலன் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்கு அருமையான ஒரு புத்தாண்டாக இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசியாதிபதி இருந்து ராசிக்கு 5, 9, 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. மே மாதத்துக்கு பிறகு குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. திருமணமாகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் உண்டு. திருமணமாகி விவாகரத்தானவர்களுக்கு மறு திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. வேலை செய்து கொண்டே தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு தொழில் அமையும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. வெளியில் கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரும். தினக்கூலி செய்பவர்களுக்கு நல்ல அமைப்பு வரும். நிறைய சம்பாதிப்பதற்கான யோகம் உண்டாகலாம். எதிர்மறையான விஷயங்கள் குறைந்த அளவு இருக்குது. வீண் விரயம் ஏற்படலாம் என்பதால் செய்யும் செலவுகளை சுப செலவுகளாக நீங்கள் செய்வது நல்லது. வாக்குறுதி கொடுப்பதில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். உங்களுடைய திட்டங்களை வெளியில் சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல், அதற்கான நெருக்கடி ஏற்படலாம். வங்கி கடனில் திருப்பி அடைப்பதில் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த ஆண்டு சிறிய சிறிய விஷயங்களுக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருப்பது நல்லது. தேவையில்லாதவர்கள் எல்லாமே ஆலோசனைகள் கூறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். வளர்ப்பு பிராணிகள் மூலம் உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம். கால்நடை வளர்ப்பவர்களுக்கு சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படும். பொருள் திருடு போவதற்கான வாய்ப்பு உள்ளது. கடன் வாங்காமலும் கொடுக்காமலும் இருப்பது நல்லது. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன வம்பு வழக்குகள், சண்டைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அக்டோபர் 31க்கு பிறகு குருவின் நிலை மீண்டும் பலவீனமாகும். அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 5க்கு பிறகு ராகு மற்றும் முதல் வீட்டில் நுழைவார். எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். 2026ஆம் ஆண்டு பெரும்பாலான மாதங்கள் ஆரோக்கியத்திற்கு எதிர்மறையாக கருதப்படாது. ஜூன் முதல் அக்டோபர் வரையிலான காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதற்கு முந்தைய காலம் சராசரியாக இருக்கு மற்றும் 2 மாதங்கள் சற்று பலவீனமாக இருக்கலாம். இத்தகைய சூழ்நிலைகளில் வாய், வயிறு, இடுப்பு அல்லது பிற உறுப்பு தொடர்பான நோய்கள் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசியை பொறுத்தவரை இந்த 2026ஆம் ஆண்டு சராசரியாக இருக்கு. 4வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு மிதமான பலன்களை தரக்கூடும் என்பதால் 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு பெரிதும் சாதகமாக இருக்கலாம். 5ஆம் வீட்டில் சனியின் 3வது பார்வை காரணமாக சில நேரங்களில் உங்களுக்கு மனம் பிடிப்பில் இருந்து திசை திரும்பலாம். இத்தகைய சூழ்நிலைகள் உங்களுக்கு கவனம் படிப்புகளுக்கு பதிலாக மற்ற விஷயங்களில் நீங்கள் இருக்கலாம். அதே நேரத்தில் தொடக்க கல்வியின் கிரகமான புதன் உங்களுக்கு சராசரியை விட சற்று சிறப்பாக இருக்கும் மற்றும் குரு பகவான் உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும். ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஜூன் 2, 2026 வரை குரு உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றியை தரக்கூடும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்களில் மிதமான ஒரு பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் கல்விக்கு சிறந்ததாக கருதப்படும். அக்டோபர் 31க்கு பிறகு ஆராய்ச்சி மாணவர்களுக்கு நல்ல ஒரு நேரம் இருக்குது. அதே நேரத்தில் மற்ற மாணவர்கள் சராசரி அல்லது சராசரியை விட சற்று குறைவான முடிவுகளை பெறலாம். இந்த நேரத்தில் டிசம்பர் 5, 2026 நீங்கள் சில உடல்நல பிரச்சனைகளால் தொந்தரவு செய்யலாம். இதன் காரணமாக உங்களுடைய கல்வியில் செயல்திறன் பலவீனமாக இருக்குது. 2026ஆம் ஆண்டு கல்வித்துறை உங்களுக்கு சராசரி முடிவுகளை தரக்கூடும். மகர ராசியை பொறுத்தவரை கலவையான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. கர்ம பாவத்தில் நீண்ட காலமாக எந்த ஒரு கிரகத்தின் எதிர்மறையும் இல்லாததால் கடின உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன்களை பெற முடியும். இந்த ஆண்டு வணிகத்திற்கு பலவீனமானதாகும். ஆனால் நீங்கள் பெரிய அளவில் நல்ல ஒரு பலன்களை பெறலாம். 10வது வீட்டின் அதிபதியாக சுக்கிரன் பெரும்பாலான நேரங்களில் உங்களுக்கு
சாதகமாக இருப்பார். சனி பகவானின் நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருவின் நிலை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழிலில் புதிதாக செய்ய நினைக்கலாம், அல்லது தொழிலில் புதிய கூட்டமைப்பை செய்து புதிய திட்டத்தில் பணிபுரிவதன் நீங்கள் நல்ல பலன்களை பெறலாம். ஆனால் அக்டோபர் 31க்கு பிறகு தொழிலில் கவனமான முன்னேற்றம் வேண்டும். ராகு கேதுவின் நிலை உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயங்களில் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மகர ராசியை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டு வணிக கண்ணோட்டத்தில் சராசரியை விட சிறப்பாக அல்லது மிக சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசியை பொறுத்தவரை வேலை அடிப்படையில் மிகவும் சாதகமாக இருக்குது. 3வது வீட்டில் சனி பகவான் கடின உழைப்பாளிகளுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவார் மற்றும் கர்ம பலன்கள் தரும். சனி ஆண்டு முழுவதுமே இந்த நேரத்தில் இருப்பார். பொறுமையுடனும் கடின உழைப்புடனும் வேலை செய்பவர்களுக்கு மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் பேச்சை கேட்பவர்களுக்கு வேலையில் சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. இருப்பினுமே குரு பகவான் ஆண்டின் தொடக்கத்தில் ஜூன் 2 வரை உங்களுடைய 6வது வீட்டில் இருப்பார். மேலாண்மை துறை மற்றும் கல்வி மற்றும் நிதி தொடர்புகளுக்கு இன்னும் காலம் நேரம் சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீதிமன்றம் மற்றும் உங்களுக்கு காலத்தில் மிகப்பெரிய வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்குது. காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த 2026 சராசரியை விட சிறப்பானதாக இருக்குது. காதல் உண்மையாக இருக்கும். ஏனெனில் காதலில் பாசாங்கு இருந்தால் சனி பகவான் 3வது பார்வை உறவை பலவீனமாக்கலாம் அல்லது உறவை முறிக்கலாம். எனவே காதல் உண்மையாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருப்பினுமே சனி பகவான் நேரத்தை கடத்துபவர்களின் கவலைகளை அதிகரிக்க முடியும். 8வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு அன்பின் கிரகம் ஆண்டின் பெரும்பகுதிக்கு சாதகமான பலன்களை தருவார். இத்தகைய சூழ்நிலைகளில் காதல் வாழ்க்கையில் இருபுறமும் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. 2026ஆம் ஆண்டு முழுவதுமே குரு வலுவான ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை காதல் உறவு இனிமையாக வைத்திருக்கும். இத்தகைய சூழ்நிலைகள் பெரும்பாலான கிரகங்கள் காதலை அதிகரிக்க செய்யக்கூடிய வகையில் இருக்குது. கடந்த காலத்தில் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இப்பொழுது தீர்க்கப்படும். இதற்கு பிறகு ஜூன் 2 அக்டோபர் 31 வரை உறவில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. எனவே விவேகம் உள்ளவர்கள் இந்த ஆண்டு திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை குடும்ப வாழ்க்கை 2026 சற்று பலவீனமாக இருக்கலாம். ராகு கிரகம் 2வது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. 4வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு சராசரியான ஒரு பலன்களை தரக்கூடியவராக இருக்கார். 4வது வீட்டில் எந்த ஒரு பெரிய கிரகத்தின் எதிர்மறை விளைவும் இல்லாததால் நீங்கள் வீட்டு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். நீங்கள் விரும்பிய பொருட்களை வாங்க முடியும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படுவதால் வீடு மற்றும் குடும்பத்தில் சூழ்நிலைகள் நன்றாக இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மகர ராசிக்காரர்களுக்கு நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் சாதகமான ஒரு பலன்கள் தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏனெனில் எந்த பெரிய பிரச்சனை மற்றும் நீதிமன்ற கிரகத்தின் எதிர்மறை கிரகத்தின் செல்வாக்கு உங்களுக்கு 4வது வீட்டில் காணப்படவில்லை. நிலம் மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப லாபத்தையும் வெற்றியையும் பெற முடியும். பூமியின் மகன் மற்றும் சொத்துக்கு காரணாக இருப்பது 4வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஆண்டு முழுவதுமே சாதகமான ஒரு பலன்களை தர முடியாமல் போகலாம். ஆனால் சில நேரங்களில் பலவீனமான ஒரு பலன்களையும் தரலாம். ஆனால் சாதகமான ஒரு நிலையில் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது வழியில் நன்மை செய்ய விரும்பும். மகர ராசியை பொறுத்தவரை நிலம் மற்றும் சொத்துக்களுடன் ஒப்பிடும் பொழுது வாகனம் தொடர்பான விஷயங்களை சாதகமான பலன்களை பெறக்கூடியதாக இருக்குது. தாய்க்கோ அல்லது தாயை போன்ற ஒரு பெண்ணுக்கோ சேவை செய்து அவருடன் வலுவான உறவை பேணுங்கள். வியாழக்கிழமை தோறும் கோவிலில் பருப்பு வகைகளை வழங்குங்கள். விநாயகப் பெருமானை தவறாமல் வணங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.